எவ்வளோ நேரம் காட்டுவீங்க அப்படியே? ஓகே, இப்போ பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. அதில் நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாமே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதில்ல. ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்கு, தினேஷ். அவர் வரல, வர்றதுக்கு இருந்தார். ஆனால் நடுவில் வந்து ஒரு வர முடியாத சுச்சுவேஷனால அவர் வரல. அதனால் நாங்கள் வரைக்கும் இப்போ கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரிக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். எதுவும் பேச மாட்டேங்கிறோம். காலை வணக்கம், மதியம் 4 மணி 3 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போதான் 4 மணி ஆகுது, போய்கிட்டு இருக்கோம். பேசுவான் அவன் காண பேசிட்டு அப்புறம் நம்ம நானா பயமுள்ள வார்த்தை ஜிம்ல வந்து அங்கிள் இது போறதுன்னு கேட்டா, இவர்கிட்ட கேட்டா அங்கிள் இந்த மிஷின் எப்படி போடுறது அப்படின்னு கேக்குறா. டேய் என்னடா அங்கிள்ன்ற, நான் சின்ன பையன் தான் அங்கிள் அப்படின்றான். போடா போயிட்டு தப்பா போட்டு கொத்து விட்டு வந்துட்டேன். அது என்ன அந்த கேப்ல இது முன்னாடி ஆடிட்டு இருக்கு. தெரியுதா, அவர் மூச்சு மறைச்சிட்டு இருந்தது. அது பின்னாடி போட முடியுமா? ஓகே, அவ்வளோதான். இது டிஸ்டர்ப் இருக்காது. ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் இப்படி காமிக்குது. நைட் எவ்வளோ இருப்பீங்க? 4 ஹவர்ஸ் இருப்பீங்களா? 4 ஹவர்ஸ்லாம் கிடையாது, 2 to 3 ஹவர்ஸ். அதுவும் தூங்கினா இல்லையான்ற ஒரு டவுட்லயே தூங்கி இருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த தூக்கம், ஆமா, ஏன்னா மைண்ட் நான் ஒரு அலாரம் வச்சிருக்கேன். அந்த அலாரம் அடிக்குமா இல்லையா, இல்ல நம்ம அந்த டைமிங்க்கு ஒருவேளை பண்ணுவோமா, இல்ல அதை விட கொஞ்சம் முன்னாடி எழுந்துக்கலாமா, இதெல்லாம் மைண்ட் செட்ல ஓடினே இருக்குது. அதாவது கண்ணை மூடின்னு அது தூக்கத்துல யோசிச்சுனுக்குமா இல்ல தூங்காம யோசிச்சுனுக்குமான்றதே தெரியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஒரு 6 மணி இதுனா இது மாதிரி யோசிக்க மாட்டோம். இப்ப 2 மணி 1 மணி எதிர்க்கிற மாதிரி இருக்கனால தூக்கம், அதுதான் ஒரு இது. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்குது. தூக்கமே கன்ஃபியூஷன். நம்ம எந்திரிச்சிருவோமா இல்ல தூங்கிடுவோமா அப்படின்ற மாதிரி. ஐயோ லேட் பண்ண கூடாது, எல்லா பிளானும் வந்து கரெக்டா போட்டுட்டு கட்சியில தூங்கி இருந்தோம்னா நல்லா இருக்காது. எனக்கு காலையில இவங்க போன் எடுக்காத போது ஐயோயோ மொத்தமா முடிச்சாங்க. இவருக்கு 2 வாட்டி அச்சா போன் எடுக்கல, இவனுக்கு 2 இவனுக்கும் போன் அடிக்கல, இவனும் போன் அடிக்கல. இவன் நல்ல நாள்லயே போன் வச்சா எடுக்க மாட்டான், எங்கிருந்து எடுக்க போறான் அப்படின்னு பார்த்தா அவன் போனு கட் ஆகுற சமயம் இவரு கரெக்டா திரும்ப கால் பண்ணாரு. கொட்டை விட்டு இருந்தான் பாரு, புளிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போன் வச்சிருக்கியா, நான் படுக்கிறதுல இவன் படுக்க வச்சிட்டேன். நான் எங்க இந்த பக்கம் சுத்திக்கிட்ட வரதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. நைட்டு மொபைல வந்து சார்ஜ் போட்டு ஒரு வீடியோ ஒன்று ஏற்றி அதை அப்லோட் பண்ண விட்டு எவ்வளோ படுத்தேன். அப்படிதான் நினைச்சேன் 11:30 மணி 11:30 மணி முதல்ல இவன் கால் பண்ணான். ஐயோ இதோ இங்க டீ கிட்ட இருக்கியா அப்படின்னு, அவர் நம்பர் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடு அப்படின்னு. சரி ஓகே நான் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்ட ஒரு 2 நிமிஷத்துக்குலாம் இவரு கால் பண்ணி, ஏய் என்னடா அவன் வரானா இல்லையாடா அப்படின்னு. இவரு இப்போதாங்க கால் பண்ணா, உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு.
அப்படியா சரி சரி அப்படின்னாரு. சரின்னு போனை கட் பண்ணி வச்சேன். ஃபுல் சவுண்டு சைலண்டா இருக்கிற நேரம் பயங்கரமா கத்துது. வால்யூமை கம்மி பண்ணி வச்சேன். சிவன் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது வால்யூம் கம்மி பண்ணி வச்சேன். பாதி தான் வச்சேன். அப்பவும் கத்த ஆரம்பிச்சுது. என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாவே மியூட் போட்டு விட்டேன். சைலண்டா இருக்கா? எனக்கு வர்றாங்களா இல்லையா? என்னடா குரூப்பே சைலண்டா இருக்குது அப்படின்னு. நீங்க அப்பப்பே தான் போட்டுட்டு இருந்தீங்களா? நான் எல்லா அப்டேட்டும் வந்து சரி இதுல கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே தனித்தனியா ஒருத்தருக்கு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனா பார்த்தா அங்கிள் பொங்கலை போட்டு சாப்பிடுவோம். நீ பொங்கல் கேட்கும் போதே எனக்கு டவுட் வந்ததுயா. எல்லாரும் இட்லி சாப்பிடுறோம், வேற சாப்பிடுறோம். அவரு வேணுமே சாப்பிடுங்க. நமக்கு என்ன வந்தது, நம்ம தூங்குவோம். அங்கிள் முடிச்சிட்டீங்களா? நல்ல தூக்குமா? அரை தூக்குமா? ஐயோ எந்திரியா. ஒரு பக்கம் பேசுறது எல்லாம் கேக்குது, தூக்கம் வருதா? வெல்கம் டு அங்கிள். ஏய் ஒரு மினிட். ஏய் முன்னாடி போகாத. ஹாய். நான் புச்சி. இதான் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துருக்கோம். பாண்டிச்சேரி. என்னடா ஸ்டாப் இல்லையா? அங்கிள் 4 பேர் சேர்த்து அப்படியே ஒரு செல்ஃபி. 4 பேர் சேர்ந்து செல்ஃபி. வாங்கப்பா 4 பேர் சேர்ந்து செல்ஃபி. என்னவாடா ஒரு போட்டோ எடுத்துங்க. அதுதான்டா பிரைட் ஆகலாம். அதுதான் இவனை இதுல சேர்க்காதீங்களான்ற கேக்குறீங்களா? போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினே இருக்காருயா. அங்கிள் என்ன தூக்கல் கழகத்துல இருந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஐயா, எல்லாரும் நார்மலா வந்துருங்க. எந்த பையன் மட்டும் பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். ஆமா, இப்ப நம்ம முத்து அங்கிள் வந்து இங்க போயிட்டு தம் அடிக்க போறாரு. அது வந்து ஒரு வீடியோ எடுக்க போறாரு. அந்த வீடியோவை எடுத்து உங்க அப்பாவுக்கு தனியா அனுப்பி விட போறாரு. நைனாக்கு போட்டுடலாமாடா? ஏய் நைனாக்கு போட்டுடலாமா? ஏடா வரக்கூடாதுல்ல இல்ல பாருங்க. தம்ம மட்டும் தான் அடிப்பீங்களா இல்ல சொரகம் சேர்த்து அடிப்பீங்களா? உங்க நைனா சொல்லிடலாம். சும்மா யாரையாவது போகும்போது அடிப்பேங்க. எதுவும் வேணாமா? சாப்பிட்டாரு எனக்கு எதுவும் வேணாம். இப்ப காலையில பீர் குடிக்கிற பாத்தீங்களா நீங்களா? இல்லையாடா சொல்லிட்டியா நீ? உங்களுக்கு என்ன சொல்லுங்க. ஏடா உனக்கு மட்டும் சொல்லிங்கண்ணா
நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதான் அவனுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஒரு பால் வேற தம்பி நல்லா சுண்டன பாட்டு பாரு. அவரு ஆர்டர் பண்ண எனக்கு கொடுத்துருங்க. 5 இட்லி அவர் தானே சொன்னார். அவர் 4 தான் சொன்னார். 4 இட்லி ஒரு வடைன்னு சொன்னையா? 5 இட்லி அவர் தான் சொன்னாரு. 5 இட்லி சொன்னது நீங்க தான். ஏண்டா எப்பவுமே சாப்பிடுறது 4 இட்லி ஒரு வடை தான்டா. நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிட்டீங்க, அதுக்கு நான் என்னடா பண்றது?